Hey everyone, welcome to my YouTube channel Pharma Student. இன்னைக்கு நம்ம PEPTIC ULCER pharmacologyல பார்க்கலாம். அல்சர்னு சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா discontinuation of the mucus in GIT. எங்கே வேணாலும் டிஸ்கண்டினியூ ஆகலாம். ஸ்டார்டிங் ஆஃப் த ஜிஐடி மவுத்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கே வேணாலும் டிஸ்கண்டினியூஷன் ஆகலாம். அது பேர் தான் அல்சர். இந்த டிஸ்கண்டினியூஷன் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இம்பேலன்ஸ் பிட்வீன் அக்ரெசிவ் அண்ட் டிஃபென்சிவ் ஃபேக்டர். ஸோ வந்துட்டு அக்ரெசிவ் ஃபேக்டரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட், பெப்சின், NSAID and H. pylori bacteria. NSAID is nothing but non-steroidal anti-inflammatory drugs. இதெல்லாம் வந்துட்டு எக்ஸஸாக இருக்கப்போ நமக்கு வந்துட்டு அல்சர் வரும். அதாவது அக்ரெசிவ் ஃபேக்டர் அதிகமாக இருக்கிறப்ப அண்ட் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகுது. அந்த ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னென்னா மியூக்கஸ், பைகார்பனேட் அண்ட் ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் ஆசிட் ப்ரொடியூஸ். மெயினாக வந்துட்டு இந்த அல்சர் காரணமே ஆசிட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறது தான். அப்போ அந்த ஆசிட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? பெரைட்டல் செல்ஸ் வந்துட்டு ஸ்டொமக்கில் இருக்குது, அதுலேருந்து தான் இந்த ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. மெயினாக வந்துட்டு 3 ரெசெப்டார்ஸோட ஸ்டிமுலேஷனால் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்கானிக், ஹிஸ்டமினிக் ரெசெப்டார் அண்ட் கோலியோசிஸ்டோகைனின் ரெசெப்டார்ஸ். ஸோ வந்துட்டு மஸ்கானிக் ரெசெப்டார்ஸில் அசிட்டில்கோலின் பைண்ட் ஆனதுக்கப்புறம் கால்சியம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். கால்சியம் இன்க்ரீஸ் ஆகிற ஸ்டிமுலேஷனால் ப்ரோட்டான் பம்ப்லேருந்து வந்துட்டு ப்ரோட்டான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகி உங்களுக்கு ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் ஹிஸ்டமின் ரெசெப்டார் அகெயின் H2 ரெசெப்டார், அதில் வந்துட்டு ஹிஸ்டமின் பைண்ட் ஆனதுக்கப்புறம் சைக்ளிக் அடெனோசின் மோனோஃபாஸ்பேட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ப்ரோட்டான் பம்பில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகி HCl ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரின் பைண்ட் ஆனதுக்கப்புறம் கால்சியம் இன்க்ரீஸ் இருக்குது. கால்சியம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் HCl ப்ரொடக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் மெம்ப்ரெயின் வழியாக எப்படி இந்த ப்ரோட்டான் பம்ப் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டிமுலேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரோட்டான் அதாவது H+ அயான்ஸ் வெளியே போகுது அண்ட் K+ அயான்ஸ் வந்துட்டு உள்ளே வரும். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது. அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். எப்படின்னா பொட்டாசியமும் குளோரினும் வந்துட்டு உங்களுக்கு சைமல்டேனியஸாக வெளியே போகும். வெளியே போகிறப்ப அட் அவுட்டர் என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு H+ம் Clம் சேர்ந்து HCl வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ எப்படிலாம் இந்த அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் அ ப்ரீஃப் அண்ட் தென் உள்ளே வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ எப்படின்னா ரெடியூஸ் த ஆசிட் செக்ரீஷன், நியூட்ரலைஸ் த ஆசிட், ஆன்டாசிட் யூஸ் பண்ணி அல்சர் ப்ரொடக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இல்லாட்டி வந்துட்டு H. pylori ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வி குட் ரெடியூஸ் திஸ் அல்சர். H. pylori ட்ரக்ஸில் வந்துட்டு என்னென்னா அந்த மைக்ரோபை வந்துட்டு கில் பண்ணுறதுக்கோ திரும்ப ரிலாப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதும் அந்த ட்ரக்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம். அதாவது ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர், ஷார்ட்லி வந்துட்டு PPIன்னு வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணோம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ஒமிப்ரெசோல், பேண்டோப்ரெசோல், லான்சோப்ரெசோல், டெக்ஸ் ராபிப்ரெசோல் அண்ட் ஒமிப்ரெசோல். இதில் இருக்கிறதுலே வந்துட்டு பொட்டன்ட்டான PPIன்னு பார்த்தோன்னா லான்சோப்ரெசோல் அண்ட் லாங் ஆக்டிங் வந்துட்டு ராபிப்ரெசோல். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு பிஃபோர் மீல்ஸ் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தால் தான் இதோட அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ PPI நம்ம அட்மினிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அசிடிக் என்விரான்மெண்ட்டில் மெயினாக வந்துட்டு லைக் லிட்டரலி லெஸ் தென் 5 pH இருக்கும்போது தான் இது வந்துட்டு ஆக்டிவிட்டி ஷோ பண்ணும். இட் இஸ் கன்வெர்டட் இன்டு சல்ஃபினிக் ஆசிட். அகெயின் சல்ஃபினிக் ஆசிட் வந்துட்டு சல்ஃபனமைடாக கன்வெர்ட் ஆகுது. இந்த சல்ஃபனமைட் வந்துட்டு கோவலன்ட் பாண்ட் வழியாக போய் பைண்ட் ஆகுது இந்த ப்ரோட்டான் பம்பில். அது பைண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆசிட் செக்ரீஷன் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா PPI பயோஅவைலபிலிட்டி இஸ் ரெடியூஸ் பை ஃபுட் இருக்கிறப்ப இதோட ஆக்ஷன் அவ்வளோவா இருக்காது, பயோஅவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ். இது PPI வந்துட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுனால வர சைடு எஃபெக்ட்ஸ் எடுத்தோடனேலாம் வராது. என்ன சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கைனோகோமாஸ்டியா, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் இதெல்லாம் நடக்கும். மெயினாக இது வந்துட்டு மேலே தான் அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா H2 ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ் அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அல்சர் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதில் என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா செமெட்டிடின், ரானிட்டிடின், ஃபேமோட்டிடின், ராக்சாட்டிடின் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னா ரெடியூஸ் த சைக்ளிக் அடெனோசின் மோனோஃபாஸ்பேட். ஸோ சைக்ளிக் அடெனோசின் மோனோஃபாஸ்பேட்னு சொல்கிறது என்னது? இன்டர்மீடியேட். ஸோ இந்த இன்டர்மீடியேட்டை வந்துட்டு வரவிடாமல் தடுத்து ரெடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆசிட் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. H2 blockers and antacid should not be given at same time. எஸ் அஃப்கோர்ஸ் இந்த H2 blockers லைக் சிமெட்டடின் இதெல்லாமே ஆன்டாசிட் கூட சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதோட அப்சார்ப்ஷன், பயோஅவைலபிலிட்டி எல்லாமே ரெடியூஸ் ஆகும், ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணாது.
நெக்ஸ்ட் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஆன்டிகொலினர்ஜிக்ஸில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பைரன்சிபைன், டெலன்சிபைன், ஆக்சிஃபெனோனியம் இதெல்லாம் சம் ஆஃப் த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் இதுக்கு ஆன்டிகொலினர்ஜிக் ஆக்ஷனும் கூடவே சேர்த்து இருக்கிறதுனால இது அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் இன் ரேர் கேசஸ் யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ப்ரோஸ்டாக்லாண்டின் அனலாக்ஸ் அதில் வந்துட்டு மிசோப்ரோஸ்டால் அண்ட் என்ப்ராஸ்டில் இதெல்லாம் சம் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இதோட இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெக்னென்சியில் வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அவ்வளோவா ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க இந்த பிஜி அனலாக்ஸ். அப்போ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இது வந்துட்டு என்எஸ்ஐடி இன்டியூஸ்ட் அல்சர்ஸில் இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் அனலாக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்க்கணும். இதில் என்எஸ்ஐடிஸ் யூஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு அல்சர் வரும்னு சொல்லுவாங்க. லைக் ரொம்ப நாளாக என்எஸ்ஐடி யூஸ் பண்ணுறப்ப ஹை டோசஸ் போகிறப்ப எப்படி அந்த அல்சர் காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக நான் செலக்டிவ் என்எஸ்ஐடிஸ் யூஸ் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா COX-1 வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணிடுது. ப்ரோஸ்டாக்லாண்டின் சிந்தசிஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒன் ஆஃப் த என்சைம் சைக்ளோஆக்சிஜனேஸ். அதுலேயே வந்துட்டு நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் சைக்ளோஆக்சிஜனேஸ் இருக்குது. COX-1, 2 and 3. ஓகேங்களா? இதில் நமக்கு COX-2 தான் இன்ஹிபிட் பண்ணணும். பட் COX-1 இன்ஹிபிட் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் ஆகிடுது. மியூக்கஸ் என்னது? ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர். அப்போ அந்த ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் அல்சர் வரும். அதனால என்எஸ்ஐடி அவ்வளோவா நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் தென் எடுத்தால் நமக்கு அல்சர் வரும்னு சொல்கிறது தான் மீனிங். எடுத்த உடனே அதுக்குன்னு கிடையாது. when it goes for prolonged period. ஆல்சோ வந்துட்டு ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் த ஆசிட் செக்ரீஷன். அதனாலேயும் உங்களுக்கு அல்சர் வரும். ஓகேங்களா? அதாவது ப்ரோஸ்டாக்லாண்டின் ரெடியூஸ் ஆகும்போது. அல்சர் ப்ரொடெக்டிவ்ஸ் நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு அல்சர் ப்ரொடெக்டிவ்ஸ். இதில் வந்துட்டு 2 இருக்குது. ஒன்று சிபிஎஸ் அண்ட் சுக்ரால்ஃபேட். சுக்ரால்ஃபேட்னு சொல்கிறது என்னென்னா இதிலே ஏஎல் இருக்குது. அப்போ என்னது? அலுமினியம். ஸோ அலுமினியம் அண்ட் SUCR சுக்கர்னா என்னென்னா சுக்ரோஸ். ஸோ சல்ஃபேட்டட் சுக்ரோஸ். இது 2 காம்பினேஷனாக இருக்கிறது தான் சுக்ரால்ஃபேட்னு சொல்கிறோம். இட் பைண்ட்ஸ் டு த பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் இன் த அல்சர் பெட். ஸோ அல்சர் இருக்கிற அந்த இடத்துல ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுல இது போய் பைண்ட் ஆகிக்குது. அண்ட் இட் ப்ரொடெக்ட்ஸ் தட் அல்சர். அட் அசிடிக் pH லைக் less than 4 pH கன்வெர்ட்ஸ் இன்டு ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ். இந்த சுக்ரால்ஃபேட் வந்துட்டு ரொம்பவே அசிடிக்கான கண்டிஷனில் தான் வந்துட்டு லைக் less than 4 இருக்கிறப்ப தான் வந்துட்டு இது ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகி அந்த இடத்துல போய் பைண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அல்சர் ப்ரொடக்டிவ் வந்துட்டு என்னென்னா சிபிஎஸ் கொலாய்டல் பிஸ்மத் சப்சிட்ரேட். இது வந்துட்டு ஸ்டிமுலேட்ஸ் த PGE2. அஃப்கோர்ஸ் ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்துட்டு மியூக்கஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லானது. அதனால அதை ஸ்டிமுலேட் பண்ணுது. அண்ட் மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் டேரெக்டாகவும் ஸ்டிமுலேட் ஆகுது. ஆல்சோ பைகார்பனேட் ப்ரொடக்ஷனில் இட் இஸ் இன்வால்வ். ஓகேங்களா? இதோட அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் என்னென்னா பிளாக்கனிங் ஆஃப் தி ஸ்டூல் அண்ட் டங்க். இதில் இருக்கிற அந்த மெயின் காம்பவுண்ட் லைக் கால்டஸ் பிஸ்மத் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அந்த கல்ப்ரிட். இதுதான் வந்துட்டு அந்த பிளாக்கனிங் ஆஃப் த டங் அண்ட் ஸ்டூல் காஸ் பண்ணுறது. அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட். ஸோ ஆன்டாசிடில் 2 டைப், நான் சிஸ்டமிக் அண்ட் சிஸ்டமிக். மெயினாக நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது நான் சிஸ்டமிக். ஏன்னா அது நம்ம பேலன்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணோம். ஓகேங்களா? அண்ட் இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ட்ரைசிலிக்கேட், கால்சியம் கார்பனேட் அண்ட் மெகால்ட்ரேட். சிஸ்டமிக்கில் சோடியம் பைகார்பனேட் அண்ட் சோடியம் சிட்ரேட். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு மட்டும் தனியாக ஒரு ஆன்டாசிடில் யூஸ் பண்ணுறாங்க. தென் இட் வில் காஸ் கான்ஸ்டிபேஷன். அதே இது மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு மட்டும் தனியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் காஸ் டயரியா. அதனால 2 தனித்தனியாக யூஸ் பண்ணுறதில்ல, எப்போயுமே காம்பினேஷனில் யூஸ் பண்ணுறோம். அந்த காம்பினேஷனில் தான் நம்ம மெகால்ட்ரேட்னு சொல்கிறதே. இங்கே வந்துட்டு தெளிவாக எழுதியிருக்கேன். ஸோ மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு டயரியா அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கான்ஸ்டிபேஷன் 2 சேர்ந்து கொடுக்குறது மெகால்ட்ரேட். இதோட எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நல்லிஃபை பண்ணிடுது. ஸோ இந்த மெகால்ட்ரேட் வந்துட்டு அது மட்டும் 2 மட்டும் கலந்தது கிடையாது. அண்ட் அலாங் வித் சம் அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆல்சோ லைக் சைமெத்திகோன், டைமெத்திகோன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா ஆன்டிஃபோமிங் ஏஜென்ட்ஸ். ஸோ ஃப்ளாட்லன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறது. அதுதான் வந்துட்டு அந்த சைமெத்திகோன், டைமெத்திகோனோட யூசஸ். இந்த ஆன்டாசிட்ஸ் சில ட்ரக்ஸ் கூட சேர்த்து கொடுக்கக்கூடாது. என்னென்னா டெட்ராசைக்ளின், டிஜாக்சின், கீட்டோகோனோசோல், அயன் காம்பவுண்ட்ஸ், சல்ஃபோனமைட்ஸ், ஃப்ளூரோகுனோலோன்ஸ் இது கூட சேர்த்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட
அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கும் அண்ட் எஃபிகசி கம்மியாக இருக்கும். அதுதான் பொட்டன்சி ஆஃப் ஆன்டாசிட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ANC, ஆசிட் நியூட்ரலைசிங் கெப்பாசிட்டி. ஸோ சில கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ணுறது பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஒமிப்ரசோல். ஸோ ஒமிப்ரசோல் எதில் வருது உங்களுக்கு? இட் இஸ் ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர். அதோட ஆக்ஷன் வந்துட்டு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா என்ன ஆன்சர்னா 24 to 28 hours. ஹாஃப் லைஃப் ஆஃப் ஒமிப்ரசோல் என்னது அப்படின்னா 6 hours, 8 hours, 1.5 hours, half an hour. ஆனால் கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு 1.5 hours. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் இஸ் கிவன் வித் எது? டெட்ராசைக்ளினை வந்துட்டு வேறு இன்னொரு ட்ரக் கூட, ஆன்டி அல்சர் ட்ரக் கூட சேர்த்து கொடுக்கலாம். அது வந்துட்டு எந்த ட்ரக்? ஸோ ஆன்டாசிடா, இல்லை H2 பிளாக்கர் லைக் சிமெட்டடினா, ஒமிப்ரசோலா, சுக்ரால்ஃபேட்டா? கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு H2 பிளாக்கர், சைமிட்டடின். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு விச் இஸ் ஃபர்ஸ்ட் IVPPI, அதாவது இன்ட்ராவீனஸில் அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் எது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது? அதுதான் கொஷின். லான்சோப்ரசோல், ஒமிப்ரசோல், பேண்டோப்ரசோல், ராபிப்ரசோல். அந்த ஆன்சர் இஸ் பேண்டோப்ரசோல். லாஸ்ட் கொஷின், இதோட ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சைமெட்டடின் இஸ் CYP450 இன்டியூசரா, இல்லை CYP450 இன்ஹிபிட்டரா, இல்லை போத்தா, ஆர் none of the above? Thank you for watching. Subscribe to Pharma Student YouTube channel.